இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேர், அதாவது நம்மள பல பேர் வந்து இங்கே லாட்ரியில் வின் பண்ணி பயங்கரமான ஒரு கோடி கணக்கில் சம்பாரிச்சவங்களோ, இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து ஆல்ரெடி பயங்கரமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, இனிமேல் நான் கஷ்டமே பண்ண வேண்டாம், லைஃப்பில் ஜாலியாக ஹாப்பியாக அந்த காசு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தா யாருமே இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப விகுசல், அதாவது ஒரு 101% அப்படி இருக்கலாம். மீதி 99% வந்து நம்மளா லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே கொஞ்சம் ரிச் பீப்புளாக மாறினா மட்டும்தான் உண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்த்தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு டாப் 10 பில்லியனர்ஸ் நம்ம இந்தியாவிலேயே இல்லை உலகத்தில் ஒரு டாப் 10 ரிச் பீப்புள் எடுத்தால் அதில் 10ல் 9 பேர் செல்ஃப் மேடில் தான் வராங்க. அப்போ அந்த 9 பேரும் எல்லாருமே காமன் பீப்புள் தான். அவங்க மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காமன் பீப்புளுக்கும் அவங்களுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதாவது ஒரு 7 எஃபெக்டிவான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் வித்தியாசம். அந்த 7 ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை ஒரு கீ ஃபேக்டர்ஸ் அதை நம்மளும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம சேர வேண்டிய இலக்கை தாண்டி நம்மளால் போய் சேர முடியும். அந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஏது அப்படி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் தெரிஞ்சு அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது இது பெரிய தாக்கத்தை வந்து உங்கள் லைஃப்பில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும். இன்னொன்று வந்து நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி பணம் இருக்கும், அந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, ஏது என்ன, அதெல்லாம் ஒரு பாயிண்ட். இன்னொன்று அந்த பணத்தை பற்றிய புரிதல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நமக்கு ஒரு சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நம்ம எப்படி இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசிக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி இருந்தால் வீடியோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ 7 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியே ஆகணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி இல்லாட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதில் வந்து அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பாக சொல்கிறேன். என்ன இது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸும் போட்டுருக்காங்க. லைக் 2-3 லேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுப்பாங்க. சில கம்பெனியில் ஒரு 4-5 லட்சம் கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கார்பரேட் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு ஒரு ப்ரைவேட்டாக நீங்களும் உங்கள் சைடில் ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. அட்லீஸ்ட் சிட்டியில் வாழ்றீங்க, எங்கே இருந்தாலுமே இப்போ ரொம்ப ஈஸியாக 5 to 10 lakhs மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ மினிமம் 5 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 10 லட்ச ரூபா உங்கள் வயசை காட்டி. உங்களோட வயசு இப்போ ஒரு 35-40 வயசுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட அந்த டாப் அப் பிளான்ஸில் இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் பல வருஷமாக சேர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு சேவிங்ஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கீங்க, வாட்எவர், அது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போதும் உங்களோட கம்ப்ளீட் சேவிங்ஸை வைப் அவுட் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஸோ அதில் வந்து எக்காரணத்து கொண்டும் நீங்கள் அது விளையாட்டுத்தனமாக இருக்கவே இருக்காதிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃப் இல்லை உங்களோட குழந்தைங்க இல்லை உங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் வயசாகிறாங்க அப்படின்னா ஏஜ் பீப்புள் இருந்தால் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி சைடாகவும் போடுங்க. இல்லை நீங்கள் பேச்சுலர் இருந்தால் உங்களை வரைக்குமா போடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு 2-3 கீ பாயிண்ட்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்பொழுது எக்காரணத்து கொண்டும் எதையுமே மறைக்காதீங்க. அதாவது இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஸ்மோக்கிங் இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஓப்பனாக சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போடுங்க. கொஞ்சம் சின்ன பிரீமியம் தான், லைக் ஒரு 500 or 1000 rupees கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் காசை மிச்சப்படுத்திக்கலாம். இல்லை எதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சரக்கு அடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், அதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை ஒட்டி நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது உங்களோட இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகளாக அங்கத்தில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்பவுமே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளீட் நீங்கள் ஒரு வேலை ஃபுல்லாக கேஷ்லெஸ்ஸாக இருக்கா அதை செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டிட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை பெட்ரிடனாக ஆகிறோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து எந்த லிமிட்டர் கூட ஒரு 2000-3000 லெவலுக்கு தான் ஒரு ரூம் நீங்கள் ரெண்ட் எடுக்கணும். நீங்கள் வந்து போய் படுக்கணும். மற்றபடி ஹை காஸ்ட்லாம் படுக்கூடாது. அது மாதிரி எந்த ஒரு லிமிட்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு இதுவும் வரும். இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு ஒரு பக்காவான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வீடியோவும் இருக்கும், நீங்கள் அதையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பார்த்தா டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது இப்போ உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஒரு பிரெட் வினராக இருக்கீங்க. அதாவது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் உங்கள் கம்ப்ளீட் ஃபேமிலியே இருக்குது. நீங்கள் இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா நீங்கள் தான் பிரெட் வினர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு ஒரு டேர்ம், அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கணும். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, நீங்கள் 60 வயசு இருக்கும், நீங்கள் 60 வயசு ஒட்டி உங்களோட ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 30 வருஷத்துக்கு உங்கள் லைஃப்பை இன்ஷூர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா 60 வயசுக்குள்ள உங்களோட மேஜர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க.
அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது பெரிய தாக்கத்தை உங்கள் ஃபேமிலிக்கு உருவாக்காது. அதனால் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 30 வருஷத்தை லைக் 30 வயசு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25 வயசுல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை ஒரு 35 வயசுக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஷூர் பண்ணிக்கணும் உங்கள் லைஃப்பில். ஸோ இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு தவறுதலாக ஒரு வேளை இறக்கும் தருவாயில் வந்து அந்த டைமில் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த பணம் போய் சேரும். அது மூலமாக உங்கள் ஃபேமிலி அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் பார்ப்பாங்க. சரி, அப்படின்னு பார்த்தா நான் எவ்வளோ மணியை வந்து நான் இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அது. உங்களோட CTC, உங்களோட கம்ப்ளீட் கிராஸ் சேலரி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் வாங்குறீங்கன்னா அதில் 10லேருந்து 15 மடங்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கலாம். 10 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மினிமம் 1 இல்லை அதிகபட்சம் 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னா லைக் நியர்லி ஒரு 50 to 75 lakhs வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதுங்கிறது பெட்டர். அண்ட் அது வந்து சின்ன வயசில் லைக் 25-30 போகும்போது கூட உங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் வராது. மிஞ்சி கூட ஒரு 500-600 ரேஞ்சில் தான் ஒரு மாதத்துக்கு இன்சூரன்ஸ் வரும். அது பெரிய காஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்துறது. பட் இன்கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. எந்த இடத்துலையும் இப்போ லைஃப், அதாவது இந்த இன்சூரன்ஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி பாலிசிஸ்லாம் நிறைய இருக்கும், என்டோமெண்ட் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எந்த ட்ராப்லையும் போய் மாட்டிக்காதீங்க. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுங்க. இன்கேஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி கிடையாது, உங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு ஐடியாவே அவங்களால அவங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. அன்லஸ் நீங்கள் பிரெட் வின்னராக இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா உங்களோட ஒரு மாத செலவு இன்டூ 6 மாதம் அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ பணம் வருதோ அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் அது அப்படின்னா அதை இன்டூ 6 அப்படின்னு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 3 லட்சம் ரூபாய். இந்த 3 லட்சம் ரூபாவை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் தெளிவாக சொல்கிறேன், இந்த இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் இது அடுத்தபடியாக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்துடணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை அங்கே கொஞ்சம் இது வாங்கியிருக்கேன், இது கொஞ்சம் வாங்குறேன், இது கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கிறேன், எதுவுமே பண்ணாதீங்க. அன்லெஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்கலை அப்படின்னா வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் இறங்காதீங்க. அட்லீஸ்ட் 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 3 லட்ச ரூபா அது சிறுக ஒரு ஆர்டி மாதிரி போடுங்க, இல்லை என்னமோ ஒரு ஆர்டி மாதிரி போடுங்க. எதுவுமே மார்க்கெட்டில் போடாதீங்க, லைக் மியூச்சுவல் ஃபண்டாவோ கோல்டாவோ எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேர்த்து அந்த காசை சேர்த்துட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு நல்ல ஒரு பேங்க்கோட FDலையோ எடுத்துகிட்டு போய் நல்ல தெரிஞ்ச பேங்க், கொஞ்சம் ஒரு 1/2% 1/4% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கிறதால ஒரு சின்ன பேங்க்கில் அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நல்லா ரெக்கக்னைஸ் ஆன ஒரு நல்ல பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை போட்டிங்கன்னா யூஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது எப்படின்னா உங்களுக்கு இனிமேட் எந்த ஒரு டார்ச்சரும் இல்லை ஒரு டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது. திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு எமர்ஜென்சி திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, திடீர்னு உங்களோட ஒரு வேலை நீங்கள் ஒரு 4 வீலர் வச்சுக்கிங்க, ஒரு 2 வீலர் வச்சுக்கிங்க, திடீர்னு அந்த வண்டிக்கு ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா இனிமேட் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன், திடீர்னு ஒரு 5,000 ரூபாய் வந்து பிரச்சனை வருது, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கும் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எமர்ஜென்சி வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 5,000 ரூபாய் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அடுத்த மாதமே மறுபடியும் அந்த 5,000 ரூபாய் அவங்க டாப் அப் பண்ணிடணும். பாயிண்ட், நீங்கள் அந்த 6 மாதத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டினதுக்கு அப்புறம் மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். 4வது விஷயம் பார்த்தா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து சின்ன கடன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். பெரிய கடன் அப்படிங்கிறத நம்ம எதை மீன் பண்ணோம்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு கார் கடன், அது வீட்டு கடன் அப்படின்னாலே ஒரு ஹவுசிங் லோன்னா 20-30 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதெல்லாம் பார்த்தா ஒரு பர்சன்டேஜும் நமக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸும் சொல்லணும் அப்படின்னா லைக் 7 to 8% மேலே நீங்கள் எந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாலும் நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்வியஸாக இப்போ ஹவுசிங் லோன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8.59% கிட்ட வரும். அதையும் நம்ம விட்டுரும். ஏன்னா அதெல்லாம் ஒரு 9% கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேற்பட்டு நீங்கள் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல அடைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பர்சனல் லோன் ஆக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு லோன் ஆக்கலாம். இப்போ பர்சனல் லோன் பார்த்தாலே நியர்லி 12-18% 20% உங்களுக்கு பர்சனல் லோன்ஸ் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுலாம் பார்த்தா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். கிரெடிட் கார்டுலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நியர்லி 40-50% லெவலுக்கு அவங்க வந்து அந்த வட்டி போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஏதாச்சும் கதை வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பக்கத்தில் நியர்பை வெண்டர்ஸ் ஆளுங்கிட்ட வந்து வண்டி வாங்கியிருக்கீங்க, கடனாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடைச்சி முடிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க தெரியுமா ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களால் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் அப்படி எடுத்துட முடியாது. அவ்வளோ அதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். அதனால் இந்த லாங் டேர்ம் லோனுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கார் கூட ஒரு பிட்வீன் 3 to 5 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அதெல்லாம் கூட ஓகே, ஒரு டீசெண்டான லோன் தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா அதை விட்டுடலாம்.
அது இல்லாமல் மற்ற எந்த லோனாலும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே போக போகிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து கோல்டு அப்படி வருது. அதாவது கோல்டு ஏன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட விலைவாசியை விட இந்தியாவில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு ருப்பி டிப்ரிசியேஷனும் நடக்கும். அந்த ருப்பி டிப்ரிசியேஷனால நமக்கு தங்கத்தோட விலை யூஎஸை காட்டிலும் இன்னும் அதிகமாக வந்து விலை ஏறும். அதனால் நீங்கள் பேசிக்காக மினிமம் 100 to 150 grams ஆஃப் கோல்டாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது விச் கம்ஸ் அரௌண்ட் 9 to 10 lakhs. இந்த நகையை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்கி வைங்க. மேபி காயினாவோ இல்லை ரொம்ப சேதாரம் இல்லாத ஒரு செய்குலி சேதாரம் இல்லாத ஒரு ஜுவல்லாக நீங்கள் வாங்கி அது உங்களோட மேபி ப்ராபப்ளி நீங்கள் வந்து அதை லாக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப். அதை நீங்கள் வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல்பட்டு நீங்கள் எவ்வளோ நகை வேணாலும் வாங்கலாம். மேபி இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை பையன் இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிவ்காக நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்காக நகை சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 100-150 கிராம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு மேற்பட்டு கோல்டு ETF நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு இப்போ பசங்களுக்கு வந்து நான் ஒரு 200 சவரன் போடணும்னு நினைக்கிறேன், 500 1000 சவரன் போடணுன்னு இருக்கேன், என்ன வேணாலும் அது கம்ப்ளீட்டாக உங்கள் டிபெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி அது உங்கள் விருப்பம். பட் எவ்வளோ வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கோல்டு ETF வாங்கி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் தேவைப்படும் போது அது கோல்டு ETF வித்துட்டு நீங்கள் அது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா கோல்டு வாங்கி வச்சுக்கிறதுக்கான முக்கியமான பர்பஸே இட் ஆக்ட் அஸ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம், திடீர்னு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுது, ஒரு 4-5 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் கடனுக்கு நிற்கும் பொழுது அந்த நேரங்களில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை உங்களுக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஐயோ போய் கேட்குறோமே என்ன இது அப்படின்ட்டு, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்குறது இருக்கும். இந்த மாதிரி ஏதோ தலைவலி ஏதோ இருக்கும். கோல்டு இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஆல்ரெடி நம்ம தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இந்த தங்கம் உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு தங்கம் இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தேவை அப்படின்னா தங்கத்தை எடுத்துன்னு போய் ஒரு மாரோட கல்லையோ ஒரு பேங்க்லையோ எடுத்துன்னு போய் வச்சோம். இப்போ நாங்கள் நம்ம டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக அவங்க வந்து காசை கொடுத்துருவோம். அந்த காசை எடுத்துகிட்டு போய் உங்களோட சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி இந்த தங்கத்தை வந்து மூட்டி வச்சுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் நம்ம தங்கத்தை வாங்கிக்கோங்க. ஃபிசிக்கல் ஃபார்மில் அட்லீஸ்ட் ஒரு 100 to 150 grams நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ETF வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ தங்கத்தை எமர்ஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே 6ஆவதாக இருக்கக்கூடியது வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டான இந்தியன் எக்கானமியில், அதாவது இந்திய பொருளாதாரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எது மூலமாக அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸை வாங்க தெரியும், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்க எனக்கு தெரியும், அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இதை வாங்குங்க. இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் டைம் இல்லை, அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே இருப்பாங்க. நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ பாஸ்ட் 20 years பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயின் அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து நியர்லி 12%, 18% இருக்கும். லைக் இந்த லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேப், மெட் கேப், இந்த மாதிரி பல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தா 12 to 18% நமக்கு தாராளமாக கொடுக்குது. அதனால் நீங்கள் இந்தியாவோட பொட்டென்ஷியலை ஃபியூச்சரில் இந்தியா நல்லா வளரும். ஆல்ரெடி கடந்த வருஷங்களே நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா நல்ல க்ரோத் பாதையில் இருக்குது. ஃபியூச்சர்லையும் அது நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாவோ இல்லை நல்ல கம்பெனிஸாவோ பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்பேனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு வந்து டக்குன்னு ஏறும்போது வாங்குறது விற்கிறதுனா உங்களோட பணத்தை தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங் வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் ஸ்பேன் மினிமம் ஒரு 3 to 5 years நான் ஹோல்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் அது உங்களோட பொறுத்து. நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட நீங்கள் அந்த கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஓன் சாய்ஸ். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 7வது கேட்டகரியில் வச்சுக்கலாம். அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியக்கூடியது வந்து ரியல் எஸ்டேட். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு கார்பஸ் வந்து அதில் வந்து லாக் ஆகிடும். அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லைக் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 6வது இருக்கக்கூடிய இந்தியன் எக்கானமியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண போகிறீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் அட்லீஸ்ட் 50 lakhs to 1 கோடி ரூபாய், 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் நீங்கள் அதில் சேர்த்துருந்தால் மட்டும் ரியல் எஸ்டேட் பக்கம் போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ரகிள். அது நான் பர்சனலாக என்னோட ஃப்ரெண்டு கிட்டே நான் பார்த்துருக்கேன். பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகும்பொழுது நீங்கள் வீடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமாக இருக்க முடியாது. ரொம்ப பயம் வர ஆரம்பிக்கும். எப்படி இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் லிக்விடாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், பரவாயில்ல, நம்ம பேக்கப்புக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கோம். திடீர்னு நம்ம அதை விற்க போகிறது இல்லை, பட் ரொம்ப சிச்சுவேஷன் கைமீறி போகும்போது டக்குன்னு நம்ம கையில் காசு இருக்குது, அதை விற்றுட்டு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு மற்றதை பார்த்துக்கலாம்
அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு தைரியம் வரும். இதை நான் சீரியஸாக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். அவங்க வந்து இது மாதிரி வீடு வாங்க போகிறேன், லைக் எங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை வச்சு நான் கொஞ்சம் வீடு வாங்கலான்னு இருக்கேன், ஒரு 20-30 lakhs வச்சு ஒரு சின்ன இடம் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது நான் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இல்லை அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீடுலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி அது ரியல் எஸ்டேட் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ஒரு நல்ல கார்பஸை அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ திடீர்னு ரீசெண்ட் டைமில் லாஸ்ட் ஒரு 1-2 மாதத்தில் பயங்கர ஃபினான்ஷியலாக அவங்க இஷ்யூ வரும்பொழுது அவங்களுக்கு அந்த பணம் இருந்த ஒரு காரணத்தினால பயங்கர சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் ஆச்சு. இதே அந்த பணத்தை அவங்க ரியல் எஸ்டேட்டில் மாற்றிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நைட் மேராக அவங்களுக்கு வந்து ஆயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 50 lakhs மினிமம் சொல்கிறேன், 50 லட்சம் நீங்கள் சேர்த்தா மட்டும் நீங்கள் வீட்டு பக்கம் போங்க. ஒன்று இல்லைனால் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வேணால் வீடு வாங்கலாம். ஏன்னா 40 வயசுக்கு மேலே அப்படின்னும் பொழுது பெட்டராக நீங்கள் வந்து அந்த ஃபினான்சஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கன்சிடர் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் எஸ்டேட்டை தாண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது ஃபாரின் ஸ்டாக்ஸ் நீங்கள் அப்போ போகலாம். ஏன்னா இப்போ பல பேர் இருப்பாங்க, நான் யூஎஸ் கம்பெனிஸ் வாங்கலாமா, அமெரிக்கன் கம்பெனிஸில் அமெரிக்கன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா அப்படின்னா வேண்டாம். முதல்ல இந்தியன் எக்கானமி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்தியன் எக்கானமி தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும். லைக் நம்மளோட ஆவரேஜ் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 6-7% வேகத்தில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம ஒரு நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் டெவலப்பிங் எக்கானமியாக நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு 4-3-5% அந்த மாதிரி ரொம்ப இப்போ தான் அவங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ யூஎஸ் கம்பெனிஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-30 lakhs இல்லை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஒரு 20% நீங்கள் யூஎஸ் எக்கானமியில் நீங்கள் போடலாம். நம்ம இதுலேயே இன்னும் பணம் சேர்க்கல, இப்போ இதுலேயே நான் ஒரு 2-3 லட்சம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இப்போ நான் போய் அமெரிக்கன் கம்பெனிஸ் வாங்கலாமா அப்படின்னா வேண்டாம். அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க, அது பார்த்துக்கலாம். அது எங்கேயும் ஓட போகிறதில்ல, மறுபடியும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் முதல்ல இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் 20% டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபாரின் ஸ்டாக்ஸையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கிரிப்டோ கரன்சி நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை மற்ற அதர் எந்த அசட் கிளாஸஸ் இருந்தாலும் இதெல்லாம் லாஸ்ட் கேட்டகரியில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்கள் கம்ப்ளீட் ஃபினான்சஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து 7th பாயிண்ட் நம்ம வந்து இன்னும் கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸு, மூணாவது வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கடன் எல்லாத்தையும் அடைங்க. இந்த 4 பேஸ்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமானது இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் 5வது நீங்கள் கொஞ்சம் கோல்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 100-150 கிராம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமியில் ஒரு ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில். அப்புறம் 7வது இருக்கக்கூடியதான் மற்ற அதர் அசட் கிளாஸஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்படி உங்கள் ஃபினான்சஸை நீங்கள் ரொம்ப பார்ட்டிஷன் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஐ டேம் ஷூர் இந்த வீடியோவில் கூட நீங்கள் சேவ் பண்ணி முடிஞ்சதுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை என்ன பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து 15-20 வருஷம் உங்கள் லைஃப் ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக நீங்கள் மாறும். அது நீங்கள் அதுக்குன்னு 20 வருஷம் வெயிட் பண்ணணுமாங்கிற அவசியம் கூட இல்லை. இன்னிலேருந்து நீங்கள் 5 வருஷத்தில் பல சேஞ்சஸை நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் எக்காந்து கொண்டு மாட்டாதீங்க. ஃபஸ்ட்டுக்கு போகிறது, திடீர்னு 5th போகிறது, 4th போகிறது, இந்த மாதிரி ஆர்டரை மாற்ற வேண்டாம். இதுதான் கிளியர் கட்டான ஒரு 7 ஆர்டர்ஸும். இந்த ஆர்டர் வைஸ் வந்தீங்கன்னா எந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது, அது கடந்து போயிடுவீங்கன்னு நான் சொல்ல, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கான தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மேபி இதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற வார்த்தைகளோட ஆழம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை 5 வருஷம் கழித்து நீங்கள் தேருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு மறுபடியும் வந்து ப்ராபப்ளி இந்த சேனல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து கமெண்ட்டில் தேங்க்ஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதான் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்போ நான் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.